அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். ஆடு மாடு மாநாடு, அதன் பிறகு மரங்களின் மாநாடு. அண்ணன் சீமான் அடுத்தடுத்து அறிவிக்கின்ற அதிரடி திட்டங்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் வகுக்கின்ற புதிதான வியூகங்கள், இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாம் தமிழர் கட்சி 8% மேலாக வாக்குகள் பெற்று தேர்தல் ஆணையத்தினால அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக மாறிப்போனது. அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரை இருந்த கட்சி கட்டமைப்பை மேலும் வலிமைப்படுத்துவதற்கு ஏற்கனவே இருந்த கட்சி கட்டமைப்பை முழுமையாக கலைத்து ஒவ்வொரு தொகுதியாக அவர் பயணப்பட்டு ஒரு புதிதான கட்சி கட்டமைப்பை அவர் உருவாக்கினார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு மண்டலமாக மாற்றப்பட்டது. இந்த மண்டலத்திற்கு 2 மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், ஆண் 1 பெண் 1, 2 மண்டல செயலாளர்கள், ஆண் 1 பெண் 1. அதே போல 250 வாக்ககங்களுக்கு மேலே இருந்தால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருந்துச்சுன்னா அது 10 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த 10 மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திற்கென்று தலைவர் 1, செயலாளர் 1, பொருளாளர் 1, செய்தி தொடர்பாளர் 1, 4 பொறுப்புகள். அதே போல கட்சியில் இருக்கின்ற பாசறைகளுக்கு ஆண்களில் பாதி பெண்களில் பாதி, அவர்கள் அவரவர் வாக்ககங்களை சார்ந்த கட்டமைப்பு என்று ஒரு புதிதான கட்டமைப்பை அண்ணன் சீமான் உருவாக்கி ஒவ்வொரு தொகுதியா இப்ப அறிவிச்சிட்டு வராங்க. இதன் மூலமாக முன்பை காட்டிலும் கட்சியின் கட்டமைப்பு பன்மடங்கு ஒரு வலிமைப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறி இருக்கிறது. அதோட மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அவர்களை நேரடியாக களத்தில் இறங்கி ஒவ்வொரு தொகுதியும் எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்கின்ற வகுப்பு எடுக்கிறதுனால கட்சியின் உறுப்பினர்களுக்கும் அண்ணனுக்கும் இடையிலான ஒரு நெருங்கிய உறவு ஏற்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சி கட்டமைப்பு மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் பாசறைகளின் பொறுப்புகள் என அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு ஒரு வலிமையான கட்டமைப்பு மூலமாக இந்த தேர்தலை சந்திக்கணும்னு அண்ணன் விரும்புறாரு. அதற்கு இணையாக மற்றொரு வேலையை அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்து அதிரடி அறிவிப்புகள். எடுத்துக்காட்டா பனை மரத்தில் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை செஞ்சாரு. அது நாடு முழுக்க வைரலாகி மிகப்பெரிய கல் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி வாத பிரதிவாதங்கள் எதுவாக இருந்தாலும் கல் என்பது உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு உணவுப் பொருள் என்பதான ஒரு பொது புத்தி இப்ப சமூகத்துல ஏற்பட்டிருக்கு. இப்ப அடுத்தபடியாக அண்ணன் சீமான் ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடை நடத்த இருக்கிறாரு. கால்நடைகளின் மேய்ச்சல் உரிமையை பாதுகாப்பதற்காக வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி மதுரை மாவட்டம் விராதனூர் என்கின்ற ஒரு கிராமத்தில் மாபெரும் ஆடு மாடு மாநாடை அண்ணன் சீமான் நடத்த இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான ஆடு மாடுகளை ஒன்றாக திரட்டி அவைகளின் உரிமைகளுக்காக அண்ணன் சீமான் போராட இருக்கிறார். இந்த ஆடு மாடு மாநாடு எதற்காக, மேய்ச்சல் நிலங்கள், அதன் உரிமைகள் எதை பொருட்டு என்பதையெல்லாம் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிக்குள்ள கால்நடைகள் மேய்ச்சலுக்காக அழைத்து செல்லப்படுவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தம்பி தீரன் திருமுருகன் இப்ப நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. அப்போ அவர் தனித்த ஒரு அமைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் புலிகள் சரணாலயமா அறிவிக்கப்பட்ட காட்டுக்குள்ள பல்வேறு மாடுகளை மாத கணக்கில் மேய்ச்சலுக்கு விடுவதால் காடுகளின் இயற்கை சூழல் மிகவும் மோசமாக சீர்கெடுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த கட்டுப்பாட்டின்றி இந்த மேய்ச்சல் நிலங்களை மேய்ச்சல் அனுமதிக்கு வழங்குவதனால சில மாட்டு உரிமையாளர்கள் அத்தகைய அனுமதிகளை தவறான வழிகளில் பயன்படுத்தி வருவதாகவும், எனவே இந்த மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க இந்த ஆடு மாடுகளை மேய்க்க தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் நீதிமன்றத்தில் கேட்டுக்கிட்டார். தம்பி தீரன் திருமுருகன் அப்போ ஒரு தனித்த ஒரு அமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அப்ப இந்த வழக்கை அவர் தொடர்ந்திருந்தார். இப்போ அதே வழக்குக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி போராட வேண்டிய ஒரு சூழல் எழும்பி இருக்கு. அதை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் மிக தெளிவுபடுத்தினாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தம்பி தீரன் திருமுருகனும் அருகிலே இருந்தார். தம்பி ஒரு தவறான ஒரு வழக்கை போட்டுட்டான், அதன் மூலமாக இப்ப மிகப்பெரிய பிரச்சனை எழுந்திருக்குன்னு சொல்லி ஆடு மாடுகளுக்காக போராட வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்பதை அண்ணன் சீமான் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறார். அதிக எண்ணிக்கையில மாடு ஆடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை காட்டுக்குள் மேய்ச்சலுக்கு அனுமதிப்பதால் அங்குள்ள தாவரங்களின் வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும், இதன் காரணமாக
காடுகள் சீர்கெட்டு போய் வைகை ஆற்றின் நீர் ஆதாரம் குறைந்து அதனால் பயன்பெறும் பல்வேறு மாவட்டங்கள் மிகப்பெரிய சூழலியல் பாதிப்பை சந்திப்பதாகவும் மனுதாரர் தன் மனுவில் அந்த வழக்கில் குறிப்பிட்டிருந்தாருங்க. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்திருந்த மேகமலை வனக்கோட்டத்தின் காட்டுயிர் பாதுகாவலர் தேனி மற்றும் மேகமலை வனக்கோட்டத்தில் தமிழ்நாடு காடுகள் சட்டம் 1882 பிரிவு 21(2) அடிப்படையில் உள்ளூர் வாசிகளுக்கு எவ்வித கட்டணமும் பெறாமல் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டுமே மேய்ச்சலுக்கான அனுமதியை தமிழ்நாடு வனத்துறை வழங்கி வருவதாகவும் தற்போது காட்டுக்குள்ள அனுமதிக்கப்படுகின்ற கால்நடைகளின் எண்ணிக்கை கண்காணிப்புக்கு உட்படுவதாகவும் இப்போது அது குறைக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவிலேயே இது தடை செய்யப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி நிறைய வாதங்களை கேட்ட நீதியரசர்கள் பாரதிதாசன் மற்றும் சதீஷ்குமார் அடங்கிய அமர்வு மேய்ச்சலுக்கான கால்நடைகளை காடுகளுக்குள் அனுமதிப்பது, குறிப்பாக புலிகள் காப்பகங்கள் பகுதியில் அனுமதிப்பது என்பது காட்டு உயிர்கள் மற்றும் அவற்றின் வாழிடங்களுக்கு தீவிரமான ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற, அபாயத்தை ஏற்படுத்துகின்ற செயல் என்பதோடு மட்டும் இல்லாமல் அது சட்டத்தின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட நடவடிக்கை எனவும் புலிகள் காப்பகங்களில் மேய்ச்சலுக்கான கால்நடைகளை கொண்டு செல்வது என்பது தங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை என கால்நடை உரிமையாளர்கள் கூற முடியாது என்பதால் காட்டு உயிர்களின் பாதுகாப்பு நலனை கருதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற காட்டு பகுதிகளில் கால்நடைகள் மேய்ச்சலை அனுமதிக்க தடை விதிச்சாங்க. தமிழ்நாட்டில் கால்நடை மேய்ச்சலுக்கும் வேளாண்மைக்கும் நெருக்கமான தொடர்பு பல ஆண்டு காலமாக இருந்து வருதுங்க. அரசின் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையின் தரவுகளின் அடிப்படையில் மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்புல 45% நிலப்பரப்பு, அதாவது 59.42 லட்சம் ஹெக்டேர் பயிரிடும் பரப்பா இருக்குதுங்க. ஆனால் கால்நடைகளுக்கென நிரந்தர மேய்ச்சல் நிலங்களின் பரப்பு மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்புல 0.83%, அதாவது 1.08 லட்சம் ஹெக்டேர் மட்டும்தான் இருக்குதுங்க. இந்த வேளாண் பரப்பிற்கும் மேய்ச்சல் நிலத்தின் பரப்புக்கும் உள்ள வித்தியாசம்தான் தமிழ்நாட்டில் மேய்ச்சல் நிலங்களை அதிகப்படுத்துவது மற்றும் ஆக்கிரமிப்பில் இருக்கிற மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுத்து அதன் பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துதுங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கால்நடை வளர்ப்பு என்பது முற்றிலுமாக ஒரு அழிந்து வருகிற தொழிலாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் கால்நடைகளே இல்லாத சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குங்க. இப்போ இந்த மேய்ச்சல் நிலத்தின் மீது விதிக்கப்படுகின்ற கட்டுப்பாடுகள் மற்றும் நீதிமன்ற தடைகள் போன்றவையெல்லாம் இனிமேல் கால்நடைகள் தமிழ்நாட்டில் வளர்ப்பது என்பது முடியாத ஒன்றா மாறி இருக்குதுங்க. அதனால இந்த மேய்ச்சல் நிலத்தை மீட்பது மற்றும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற இந்த தடையை உடைப்பது போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகள்லாம் இப்ப தேவையா இருக்குங்க. எனவே ஆடு மாடுகள் வளர்ப்போர் நலனை பாதுகாக்கவும் அதே போல ஆடு மாடுகள் என்கின்ற அந்த செல்வத்தை பெருக்குவதற்காகவும் தான் அண்ணன் சீமான் இந்த மாநாட்டை நடத்துறாருங்க. இப்ப நாடு முழுவதும் காடுகளின் பரப்பை அதிகரிக்கிறோம் என்ற பேர்ல காடு என்னும் வரையறைக்குள்ளேயே வராத பகுதியெல்லாம் காட்டு பகுதியாக வரையறுத்து இந்தியாவில் காடுகள் பரப்பளவு அதிகரித்துள்ளதாக மார்தட்டி வருகிறது ஒன்றிய அரசுங்க. அண்மையில் வெளியான இந்தியாவின் காடுகள் நிலை குறித்தான அறிக்கையில் இந்தியா ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021 பல்வேறு குறைபாடுகள் இருந்ததை கவனிக்க முடிஞ்சிச்சிங்க. அது மட்டுமின்றி காப்பு காடுகள் என்று அழைக்கப்படுகின்ற காடுகளை ஒட்டியும் அதற்குள்ளேயும் பணப்பயிர் உற்பத்தியை முன்னெடுப்பதை அரசே ஊக்குவித்து வருகிறது. இந்த லட்சணத்தில் காடுகள் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது என்ற ஒரு பொய்வாதத்தை வச்சுட்டு, ஆனால் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலங்கள் மட்டும் காடுகளை ஒட்டிய சமவெளி பகுதிகளில் துண்டாடப்பட்டு கிடக்குதுங்க. எப்போதுமே மேய்ச்சல் நிலங்கிறது நடு வனத்தில் போகாதுங்க. ஏன்னா நடு வனத்தில் உங்களுக்கு ஆபத்திற்குரிய மிருகங்கள் இருக்குங்க. எனவே காடுகளை ஒட்டி இருக்கின்ற பகுதிகள் தான் மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. இப்போ இந்த வழக்கில் வழங்கப்பட்டிருக்கின்ற நீதிமன்ற தடை மேய்ச்சலில் ஈடுபட்டு வருகின்ற பல லட்சக்கணக்கான கால்நடை வளர்ப்போருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்குதுங்க. காடுகளில் மேய்ச்சலை அனுமதிப்பதால் காட்டு உயிர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது, நோய்கள் பரவுகிறது, காட்டின் சூழல் சமநிலை பாதிக்கப்படுகிறது. மேய்ச்சலுக்காக காடுகளுக்கு மாடுகளின் உரிமையாளர்கள் தீ வைக்கிறார்கள் என்பது போன்ற வனத்துறை தரப்பு எடுத்து வைக்கின்ற வாதங்களில் சிறிதளவு நியாயம் இருப்பது போல தோன்றினாலும் மேய்ச்சல் நிலங்கள் துண்டாடப்பட்டதால் மேய்ச்சல் தொழிலில் ஈடுபடும் சமூகத்தினர் கடுமையான வாழ்வாதார பிரச்சனையில இன்னைக்கு சிக்கியிருக்காங்க.
காடுகளிலும் அவர்களுக்கு தடை விதிக்கிறதுனால மிகப்பெரிய எண்ணிக்கையில கால்நடைகள் அழியும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை அரசாங்கம் கவனத்துல கொள்ள வேண்டுங்க. மேலும் தீர்ப்புல ஒரு பத்தியில காட்டின் பருவமழை காலங்கள்ல மேய்ச்சலுக்கு அனுப்பப்படுகின்ற மாடுகள் கோடை காலங்கள்ல மீண்டும் விவசாய நிலங்கள் பண்ணைகளுக்கு கொண்டு வருவதனால உணவுக்காக இந்த மாடுகள் காடுகளை மட்டுமே நம்பி உள்ளது என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கருத்தை மாடு மேய்ப்போர் மறுக்கிறாங்க. கால்நடைகள் மலைப்பகுதிகளில் கட்டாயமா மேயப்படுவதற்கான காரண காரியங்கள் உண்டுன்னு அவங்க சொல்றாங்க. அதன்படி யானைகளால் எப்படி காடுகள் பெருகுகின்றனவோ அதே போல கால்நடைகளால், அதாவது மலை மாடுகளால் காடுகள் பெருகின்றன, அதாவது வளம் அடைகின்றன. சமவெளிகளில் விலை கொடுத்து பெறப்படுகின்ற இந்த சாணக்கழிவுகள், அதாவது இயற்கை உரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சாணக்கழிவுகள் மலைப்பகுதிகளில் விலை இல்லாமல் பரப்பப்படுகின்றன. ஏன்னா இந்த மாடுகள் மேய்றதுனால விலை இல்லாம பரப்பப்படுது. இதனால காடுகள் வளமடைகின்றன. இந்த சங்கிலியத்தான் வனத்துறையும் நீதிமன்றமும் தடுப்பதாக அவர்கள் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. மலை மாடுகள் என்று சொல்லக்கூடியவை மலைப்பகுதிகளில் மேயக்கூடியவை. மலைப்பகுதிகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் சுற்றி திரிந்த இத்தகைய மாடுகளைத்தான் ஆயர்கள் தன்வயப்படுத்தி வளர்த்து அதன் மூலமாக தங்களது வாழ்க்கை பொருளிய சூழலில் பயன்பெற்று வர்றாங்கங்க. தமிழகத்தில் நாட்டு மாடுகள் அனைத்துமே காட்டு மாடுகள் தாங்க. அவற்றின் மூர்க்கத்தனத்தின் மூலமாக இதனை நாம நன்கு அறியலாங்க. அந்த மூர்க்கத்தனம் தான் ஜல்லிக்கட்டு அந்த நிகழ்ச்சியின் போது வெளிப்படுவதை நம்மளால பார்க்க முடியுது. மலைப்பகுதிகளில் கால்நடைகளை மேய்ப்பதற்கான உரிமைகளை பழைய அரசர்களிடமிருந்து இந்த மலைமாட்டு ஆயர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாடுகளை மேய்ப்போர் ஒரு காலத்தில் பெற்றிருந்தாங்க. இவை தற்போது செல்லாதவைகளாக ஆக்கப்பட்டு நாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு அவருடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக நிலைகுலைய செய்யப்பட்டு வருதுங்க. இந்த அரசாங்கம் மலைமாடு ஆயர்களின் மலைமாடு வாழ்வாதாரத்திற்கும் உதவ வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கைங்க. அது மட்டும் இல்லாம மலைப்பகுதிகளில் மலைமாடுகள் மேய்வதற்கு அதற்கு உரிய வசதிகள் செஞ்சு தரணும். இது கால்நடைகளுக்கு மட்டுமல்ல, நாம் இழந்திருக்கின்ற லட்சக்கணக்கான வகை மாட்டு வகைகளுக்காகவும் தான் என்று அவங்க சொல்றாங்க. இப்படி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற, மக்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த மேய்ச்சல் நிலங்களை மீட்கும் உரிமை என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு முழக்கமா மாறி போகணுங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்துறாருங்க. மேலோட்டமா பார்க்கிறப்போ இது வெறும் மேய்ச்சல் நிலங்களை மட்டும் குறிவைத்து நடத்தப்படுகின்ற போராட்டம் போலவும், அதே போல கால்நடைகள் வளர்ப்போர் நலனை காப்பதற்காக நடத்தப்படும் போராட்டம் போலவும் காட்சியளித்தாலும் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கால்நடைகள் வளர்க்கின்ற ஒரு போக்கினை இந்த மாநாடு ஊக்குவிப்பதற்காக நடத்தப்படுதுங்க. இந்த மேய்ச்சல் மாடுகளால் காடுகள் அழிகிறது என்று சொல்வது மிக மிக அபத்தமான ஒரு வாதங்க. ஏனென்றால் காட்டுக்குள்ள இந்த மாடுகள் போய் மேய முடியாதுங்க. ஏன்னா காட்டுக்குள்ள ஆபத்தான மிருகங்கள் இருக்கிறதுனால இந்த மாடுகள் மேய விரும்புவதில்லை. மாறாக காடுகளை ஒட்டிய விவசாய நிலங்களை சார்ந்த அந்த நிலங்கள்ல மட்டும்தான் இந்த மாடுகள் மேய முடியுதுங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டின் விவசாய பரப்பு என்பது மிகவும் குறைந்த அளவுல தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா மலைகளை ஒட்டியுள்ள விவசாய பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இந்த ரியல் எஸ்டேட் காரணங்களாக பிளாட்டுகளாக, அதாவது மனைப்பிரிவுகளாக மாற்றப்பட்டு வருகின்ற சூழல்ல மேய்ச்சல் நிலம் அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க. மேலும் கால்நடை வளர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பண்பாடாக மாற வேண்டும் என அண்ணன் சீமான் விரும்புகிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கின்ற இந்த தற்சார்பு பொருளாதாரம் என்பதின் ஒரு மூல வேறாக கால்நடை வளர்ப்பு என்பது இருக்குதுங்க. எனவே கால்நடை வளர்ப்பு, அதை சார்ந்த மேய்ச்சல் நிலம் மீட்பு, இது இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தவை. எனவேதான் மேய்ச்சல் நிலங்களை மீட்பதற்காக, கால்நடை வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக இந்த ஆடு மாடு மாநாடு வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி மதுரை மாவட்டம் விராதனூர் என்கின்ற ஊர்ல நடக்க இருக்குதுங்க. ஜூலை 4ஆம் தேதி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில இடஒதுக்கீட்டிற்காக நாடு முழுக்க அலைந்து மண்டல் கமிஷனை நிறைவேற்ற பாடுபட்ட மாபெரும் தமிழர் ஐயா வே ஆணைமுத்து அவர்களுக்கும், அதே போல தமிழர் இறையாண்மை காக்க பெரும் தியாகங்கள் செய்து இறுதி வரை தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட தமிழ் தேசிய பேரொளி ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கும், அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இறுதி வரை போராடி வன்கொடுமை சட்டத்தை இந்த இந்தியாவில் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ஐயா இளையபெருமாள் அவர்களுக்கும் புகழ்வணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணன் சீமான்
இந்த 3 பேரை பற்றியும் தனித்தனியாக விரிவாக எடுத்து சொல்லி தனது புகழ் வணக்கத்தை செலுத்தினாருங்க. அந்த புகழ் வணக்க கூட்டத்தில் தான் அடுத்தடுத்து தான் செய்ய போகின்ற பணிகள் குறித்தான சில முக்கியமான கருத்துக்களை அண்ணன் சீமான் பகிர்ந்து கொண்டார். ஆடு மாடுகள் மாநாடு பற்றியும், அடுத்ததாக மரங்களுக்கென்று ஒரு மாநாடு நடத்த போவதாகவும், இந்த மரம் அழித்தொழிக்கப்படுவதால் எப்படி மழை வளம் பாதிக்கப்படுகிறது, அதோடு மட்டுமல்லாமல் மரம் வளர்ப்பதன் அவசியம், இதை குறித்து மரங்கள் அடர்ந்திருக்கின்ற பகுதியில் ஒரு மாநாடை தான் நடத்த போவதாகவும் சொல்லி அதிரடி காட்டினாருங்க. இப்படி சூழலியல் சார்ந்து சிந்திக்கின்ற அரசியல் தலைவர்கள்ல இந்தியாவிலேயே ஒரு முதலிடத்துல அண்ணன் சீமான் தான் இருக்கிறாருங்க. அடுத்தடுத்ததாக மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அடுத்தடுத்த போராட்டங்களை, அடுத்தடுத்த மாநாடுகளை அறிவித்து தனது அரசியல் பயணத்தில் அதிரடி காட்டிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான். ஆனா இதையெல்லாம் பத்தி எந்த கவலையும் இல்லாம வீட்டில் உட்காந்துக்கிட்டு செல்போனை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்றாரு? போய் ஓட்டு கேட்க போனியா, வீடு வீடா போனியா, வீட்டில் காப்பி கொடுத்தாங்களா, ஐயையோ நானே வந்திருப்பனே என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பது என்பது ரொம்பவும் அபத்தமாக இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பிரச்சனைகள் எது குறித்துமே தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரான ஐயா எடப்பாடி பழனிசாமியும் பேச மறுக்கிறாருங்க. இந்த 2 தீய திராவிட சக்திகளும் தமிழ்நாட்டில் இருந்து என்று அகழ்றாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டிற்கே விடுதலைங்க. அதுதான் மறைந்த மாபெரும் தலைவர்களான ஐயா வே ஆணைமுத்து, ஐயா புலவர் கலியபெருமாள், ஐயா இளையபெருமாள் ஆகியோருக்கு நாம் உண்மையாக செலுத்துகிற புகழ் வணக்கமா இருக்க கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.